ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். திருமணமான 3 மாதத்தில் புது மாப்பிள்ளை அடித்து கொலை, பாகூர் அருகே பரபரப்பு. பாஜக பிரமுகர் உமாசங்கரின் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றம், உயர்நீதிமன்றம் உத்தரவு. சுற்றுலாத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். கோழிக்கு விஷம் வைத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை, சுத்துக்கேணி அருகே பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். திருமணமான 3 மாதத்தில் புது மாப்பிள்ளை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பாகூர் அருகே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பாகூர் அருகே கரையாம்புத்தூர் பனையடிக்குப்பம் சாலையில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான மீன்குட்டை கொட்டகை உள்ளது. இங்கு வாலிபர் ஒருவர் நேற்று காலை இரத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் கிடப்பதாக அந்த வழியாக சென்றவர்கள் கரையாம்புத்தூர் புறக்காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் மற்றும் போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இரத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் கிடந்தவர் பனையடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ராஜகுரு என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை மதகடிப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். சிகிச்சை பெற்று வந்த ராஜகுரு இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கரையாம்புத்தூர் போலீசார் கொலை வழக்காக மாற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த தினேஷ் பாபு என்பவரை பிடித்தனர். அப்போது தினேஷ் பாபு மற்றும் அவரது கூட்டாளிகள் ராஜகுருவை அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இது சம்பந்தமாக அதே பகுதியை சேர்ந்த சர்மா, முகிலன், சுமித், கரையாம்புத்தூரை சேர்ந்த அச்சுதன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவரது தங்கையின் கணவர் வீட்டில் தங்கை குளித்ததை மாடியில் இருந்து ராஜகுரு பார்த்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் அவரை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. அடித்து கொலை செய்யப்பட்ட ராஜகுருவுக்கு கடந்த 3 மாதத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பாரதி நகரை சேர்ந்தவர் உமாசங்கர். இவர் பாஜக இளைஞரணி துணைத் தலைவராக பதவி வகித்து வந்தார். கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி நள்ளிரவில் இவர் தொழிலதிபர் ஜோஸ் மார்டின் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை பார்வையிட கருவடிக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள தனியார் மஹால் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு கும்பல் உமாசங்கரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. முன்விரோதம் காரணமாக நடந்த இந்த கொலை குறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பிரபல ரவுடியான சாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த கருணாகரன் உள்ளிட்ட 13 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அக்கட்சியினர் மட்டுமன்றி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் வலியுறுத்தி வந்தனர். சிபிஐ விசாரிக்க கோரி பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி சென்று மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தினர். இதற்கிடையே உமாசங்கர் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரி அவரது தந்தை காசிலிங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி உமாசங்கர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார். அதன்படி இந்த வழக்கை சிபிஐ அதிகாரிகள் விரைவில் விசாரிக்க உள்ளனர். இதனால் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவையில் சுற்றுலாத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. புதுவை சுற்றுலாத்துறை சார்பில் முருங்கம்பாக்கம் கைவினை கிராமம் உள்ளது. கைவினை கிராமத்தின் பின்புறம் ஆற்றின் வழியாக மேங்க்ரோவ் காடுகள், அரிக்கன்மேடு பகுதிக்கு சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த படகுகளுக்கு சுற்றுலாத்துறை கைவினை கிராம மேலாளர் அனுமதி வழங்க வேண்டும். இந்த படகிற்கு அனுமதி வழங்க அதிகாரி லஞ்சம் பெறும் வீடியோ வைரலாகி உள்ளது. அந்த அதிகாரியிடம் ஒருவர் பையை கொடுத்து பணத்தை மடித்து வைத்து கொடுக்கிறார். உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுப்பது எளிதுதான், வம்பாக்கீரப்பாளையத்தில் அனுமதி பெறுவதுதான் கஷ்டம் என்று அதிகாரி பேசுவது வீடியோவில் பதிவாகி உள்ளது. ஏற்கனவே புதுவை மாநிலத்தில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் காரைக்காலில் லஞ்சம் வாங்கி கையும் களவுமாக பிடிபட்டார். காரைக்காலில் உதவி ஆய்வாளர் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது பிடிபட்டார். புதுவையில் பத்திரப்பதிவு துறையில் சார்பதிவாளர் கழிவறையில் லஞ்சம் பெற்ற வீடியோவும் வைரலானது. தற்போது சுற்றுலா படகு அனுமதிக்கு அதிகாரி லஞ்சம் பெறும் வீடியோ வெளியாகியுள்ளது. அடுத்தடுத்து அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும் வீடியோக்கள் வெளியாகி வருவது புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சுத்துக்கேணி பகுதியில் கோழிகளுக்கு விஷம் வைத்துக் கொன்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பத்தை அடுத்த சுத்துக்கேணி பகுதியை சேர்ந்தவர் வால்முனி. விவசாயியான இவர் தனது வீட்டில் 25க்கும் மேற்பட்ட கோழிகளை வளர்த்து வருகிறார். இவர் வளர்த்து வரும் 20 கோழிகள் அவரது வீட்டின் வாசலில் திடீரென்று இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து அவர் கோழிகள் இறந்து கிடந்த இடங்களை சுற்றி பார்வையிட்ட போது கோழிகளுக்கு மர்ம நபர்கள் அரிசியில் விஷம் வைத்து கொன்றிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து காட்டேரிக்குப்பம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் விசாரணை நடத்தினர். இறந்த கோழிகளுக்கு கொடுக்கப்பட்ட விஷம் கலந்த அரிசியின் மாதிரிகளை சேகரித்து சென்றனர்.
அது மட்டுமன்றி இறந்த கோழிகளை கால்நடை மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்து அதன் மாதிரிகளையும் தடயவியல் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் பரிசோதனை அறிக்கையில் வரும் பட்சத்தில் கோழிக்கு அரிசியில் எது போன்ற விஷம் கலந்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வரும். இச்சம்பவம் குறித்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பார்த்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் எம்எல்ஏ குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனருமான நேரு என்கிற குப்புசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இதற்காக பல்வேறு போராட்டங்களை அவர் முன்னெடுத்து செல்கிறார். சமீபத்தில் அவரது தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பல்வேறு சமூக பொதுநல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் புதுடெல்லி சென்று போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் குறித்து மர்ம நபர் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பில் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். இது குறித்து கோவிந்த சாலை பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக நேற்று புகார் அனுப்பியுள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகூர் உள் விளையாட்டு அரங்கை பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரி விளையாட்டு வீரர்கள் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகூரில் விளையாட்டு வீரர்கள் பயன்பாட்டிற்கு உள் விளையாட்டு அரங்கத்தை உடனடியாக திறக்க கோரியும் புதுவை அரசின் விளையாட்டு வீரர்கள் விரோத நடவடிக்கையை கண்டித்தும் பாகூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அன்பு நிலவன் தலைமை தாங்கிய ஆர்ப்பாட்டத்தில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் முருகன், வேலுமணி, ராமலிங்கம், சுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கலைவாணன், சுரேந்திரன் உள்ளிட்ட விளையாட்டு சங்க வீரர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நல சங்க தலைவர் கராத்தே வளவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் விளையாட்டு அரங்கை திறக்க கோரியும் புதுவை அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. விளையாட்டு வீரர்களை ஏமாற்றாதே, அடிக்காதே அடிக்காதே, விளையாட்டு வீரர்களை வயிற்று அடிக்காதே, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், புதுவை அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், விளையாட்டுத்துறையை கண்டிக்கின்றோம். ரங்கசாமி என்னாச்சு? விளையாட்டு இயக்குனர் எங்கே போனார்? ரங்கசாமி என்னாச்சு? அரசு பதவிகளுக்கு பெயர் மாற்றம் செய்ய கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் குடிமைப் பணிகள் விதிகளில் அறிவிக்கப்பட்டுள்ளதன்படி 7 பதவிகளின் பெயர்களை மாற்ற கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி சுகாதாரத்துறை சிறப்பு பணி அலுவலர் பதவி சுகாதாரத்துறை இணை இயக்குனர் என்றும், வேளாண் துறை சிறப்பு பணி அலுவலர் பதவி வேளாண் துறை இணை இயக்குனர் எனவும், மின்துறை சிறப்பு பணி அலுவலர் என்பது சிறப்பு அலுவலர் எனவும், கல்லூரி கல்வி சிறப்பு பணி அலுவலர் என்பது இணை இயக்குனர் எனவும், தொழில்துறை இணை இயக்குனர் என்பது தொழில்துறை இணை இயக்குனர் என்றும், கல்வித்துறை துணை இயக்குனர் என்பது இணை இயக்குனர் என்றும், காவல்துறை சிறப்பு பணி அலுவலர் என்பது சிறப்பு அதிகாரி என்றும் மாற்றப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்தின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள NR காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவிற்கு அவர் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சந்திரபிரியங்கா, லட்சுமிகாந்தன், செல்வம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் கோவிலில் முதல் செவ்வாயையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. காரைக்காலை அடுத்த அம்பகரத்தூரில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமன்றி வெளியூரில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். சூரனை சம்ஹாரம் செய்த இடம் என்பதால் பத்ரகாளி அம்மன் சூலத்தில் 3 முனைகள் கீழ்நோக்கி இருப்பது போல திரிசூலத்தின் கையில் பிடித்திருப்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு. இந்த கோவிலில் உள்ள அம்மனை வழிபட்டால் பில்லி, சூனியம், ஏவல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.
இந்நிலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஏராளமான பெண்கள் விளக்கேற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். இந்த ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுவது சிறப்பாகும். இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் வழிபடுவதால் இந்த செவ்வாய்க்கிழமை முதல் இனி எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்ய ஏதுவாக ஆலயம் திறந்திருக்கும் என்று ஆலய நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிஷன் ஹெல்த் ஹார்ட்ஸ் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராஷ்டிரிய பால ஸ்வஸ்திய காரியக்ரம், அதாவது தேசிய குழந்தைகள் நலத்திட்டத்தின் மூலம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பரிசோதித்து ஆரம்ப கால நோய் அடையாளங்களை கண்டறிந்து ஆரம்ப நிலை சிகிச்சைகள் முதல் உயர் சிகிச்சைகள் வரை அறிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு இருதயம் சார்ந்த உயர்நிலை சிகிச்சைகள் மேற்கொள்வதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி புதுச்சேரி பிராந்தியத்தில் முதலாக மிஷன் ஹெல்தி ஹார்ட் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக காரைக்கால், மாகி, ஏனாம் பிராந்தியத்திலும் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 34 இருதய சிகிச்சை முகாம்கள் நடத்தப்பட்டு 1464 குழந்தைகள் பயன்பெற்றுள்ளன. மேலும் அப்போலோ மருத்துவமனையில் 67 குழந்தைகளுக்கு இலவசமாக மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்தனர். புதுச்சேரியில் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த கால நீட்டிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் சட்டப்பேரவையில் இன்று கையெழுத்தானது. சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், திட்ட இயக்குனர் கோவிந்தராஜன், துணை இயக்குனர் ரகுநாதன், நோடல் ஆபீசர் சரவணன், அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை இருதய நோய் நிபுணர் முத்துக்குமரன், குழந்தைகள் இருதய நோய் மருத்துவர் சரண்யா, லிட்டில் ஹார்ட் அறக்கட்டளை அறங்காவலர் சுகன்யா உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். துணை சபாநாயகர் ராஜவேலின் பிறந்த நாளையொட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. புதுவை மாநில துணை சபாநாயகரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு தனது 64வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சிறப்பான முறையில் அவரது பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதில் சுவாமி தரிசனம் செய்த துணை சபாநாயகருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் சார்பில் ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டது. கோவில் வளாகத்தில் பிரம்மாண்டமான கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி, ராமகிருஷ்ணன், வீரப்பன், செல்வகணபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு முதல் பொறையூர் வரை புதிய மின்கம்பம் மற்றும் மின் விளக்குகளை மக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் அர்ப்பணித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊசுட்டேரி முதல் பொறையூர் வரை புதிய மின்கம்பம் மற்றும் 120 வாட்ஸ் மின்விளக்கு அமைத்து தர கோரி 50 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமாரின் தீவிர முயற்சியால் ஊசுட்டேரி முதல் பொறையூர் வரை புதிதாக 14 மின்கம்பங்கள் மற்றும் 120 வாட்ஸ் மின் விளக்குகள் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. அதனை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணன்குமார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அதனை அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதரன், உதவி பொறியாளர் செல்வபாண்டியன், இளநிலை பொறியாளர் ஹரிபுத்திரி, மின்துறை ஊழியர்கள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாஜே தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9285 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 74,280 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1250 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திருமணமான 3 மாதத்தில் புது மாப்பிள்ளை அடித்து கொலை, பாகூர் அருகே பரபரப்பு. பாஜக பிரமுகர் உமாசங்கரின் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றம், உயர் நீதிமன்றம் உத்தரவு. சுற்றுலாத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல்.
கோழிக்கு விஷம் வைத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. சுத்துக்கேணி அருகே பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.